10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 10.8 la 7th sum பாருங்க. Water at temperature 100 degrees Celsius cools in 10 minutes to 80 degrees Celsius. கட்டுங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டரோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸில் இருந்து 80 டிகிரி செல்சியஸ் என்னாகுது, குறையுது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரத்தில்? 10 மினிட்ஸில். சரியா? வாட்டர் அட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கூல்ஸ் இன் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸில் 100ல் இருந்து என்னாகுது, 80 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆகுது. இன் எ ரூம் டெம்பரேச்சர் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அப்போ ஒரு வாட்டர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பவுலில் எடுத்துக்கோ. ஸோ டெம்பரேச்சர் என்ன இருக்கு உனக்கு? அதுக்கு வாட்டரோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, 10 மினிட்ஸில் உனக்கு என்ன ஆகுது, 80 டிகிரி செல்சியஸாக குறையுது. ஓகே, அப்போ ரூம் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, கொஷின் கேட்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்குறாங்க, த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் 20 மினிட்ஸ். ஓகேவா? டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சர் கேட்குறாங்க. டைம் அப்படிங்கிறது 20 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப. ஓகே, நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்குது இனிஷியல் டைம் வாட்டரோட டெம்பரேச்சர் 100 டிகிரி. இனிஷியலாக வாட்டரோட டெம்பரேச்சர் 100 இருக்குது. 10 மினிட்ஸ் கழிச்சு அது என்ன ஆகுது, 80 டிகிரி செல்சியஸாக வருது. கரெக்டுங்களா? ரைட். அவங்க என்ன கேட்குறாங்க, 20 மினிட்ஸ் கழிச்சு. ஓகே, அப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன, இல்லை 20 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னா, த டைம் வென் த டெம்பரேச்சர் இஸ் 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? டெம்பரேச்சர் 40 டிகிரியாக இருக்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, டைம் 20 மினிட்ஸுங்கிறப்ப டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கிறப்ப டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்த சம்மில் அவங்களே கொடுத்துருக்காங்க. லாக் 11/15க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்னு, -0.3101 அப்படின்னு. ஓகே, லாக் 11/15க்கான வேல்யூ -0.3101, லாக் 5க்கான வேல்யூ கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. சம்மில் 1.6094 அப்படின்னு. சரியா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரைட். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். லெட் T be the temperature of water அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கேபிட்டல் T எடுத்துக்கிறேன். எப்போதுமே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கேபிட்டல் Tயில் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். டைம் அப்படிங்கிறது ஸ்மால் Tயில் டினோட் பண்ணுவோம். சரியா? ரைட். லெட் கேபிட்டல் T be the temperature of water at any time T. ஓகே, at any time T அப்படிங்கிறதுல டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கோ. சரிங்களா? ரூம் டெம்பரேச்சர் என்னென்னு சொல்லிக்கிறாங்க அவங்க, 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிவனில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர் என்னென்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் S அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கேபிட்டல் S அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ S be the ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா S equal to கிவனில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க, 25 டிகிரி செல்சியஸ். அப்போ S equal to 25 டிகிரி செல்சியஸ். அப்போ தட் மீன்ஸ் S equal to 25. ஓகே, எஸ்ஸோட வேல்யூ 25 அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னாவே நீ எதை யூஸ் பண்ணுவ, பை நியூட்டன்ஸ் கூலிங் லாவை யூஸ் பண்ணுவோம் நம்ம. கரெக்டுங்களா? டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அது வந்துச்சுனாவே நம்ம என்ன செய்வோம், நியூட்டன்ஸோட கூலிங் லாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டெம்பரேச்சர் அப்படின்னு வந்துச்சுனாவே நியூட்டன்ஸ் கூலிங் லாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் படி dt பை dt ப்ரொபோர்ஷனல் டு T மைனஸ் S அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகேவா? dt டிவைடு பை d ஸ்மால் t, மேலே இருக்கக்கூடிய T டெம்பரேச்சர், கீழே இருக்கக்கூடிய T டைம். dt டிவைடு பை dt ப்ரொபோர்ஷனல் டு T மைனஸ் S அப்படின்னு. ஓகே, ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணால் என்ன எழுதுவ, ஈக்குவல் டு போட்டு எழுதுவீங்களா? அப்போ dt பை dt ஈக்குவல் டு K இன்ட்டு T மைனஸ் S அப்படின்னு போடுவோம். ஓகே, ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணுறப்ப ஈக்குவல் டு K போடுவோம். K இன்ட்டு T மைனஸ் S. பட் S வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, 25. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ T மைனஸ் 25 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ dt பை dt ஈக்குவல் டு K இன்ட்டு T மைனஸ் 25. ஓகேவா? ரைட். இப்போ இதில் இந்த dt இந்த T மைனஸ் 25 கேவும் T மைனஸ் 25 மல்டிப்ளை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ டிவைடில் வருமா? அப்போ K இன்ட்டு இந்த dt இந்த வந்துச்சுன்னா K இன்ட்டு dt அப்படிங்கிறது. ஓகே, அப்போ dt டிவைடு பை T மைனஸ் 25 ஈக்குவல் டு K இன்ட்டு இங்கே வரக்கூடிய dt இந்த சைடு கொண்டு வரும் dt அப்படிங்கிறது. போத் சைஸ் இன்டகரல் பண்ணுறேன். அப்போ இன்டகரல் dt டிவைடு பை T மைனஸ் 25 ஈக்குவல் டு K இன்ட்டு இன்டகரல் dt அப்படிங்கிறது. சரிங்களா?
ரைட். இப்போ இதில் இந்த dt மைனஸ் 25 டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடியா, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ டி மைனஸ் 25 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி இந்த டேர்ம் கிடைக்குது. அப்போ லாக் போட்டு எழுதிக்கலாமா? அப்போ லாக் டி மைனஸ் 25 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, லாக் டி மைனஸ் 25 ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகல் டிடி. இது பண்ண என்ன கிடைக்கும்? டீன்னு கிடைக்கும். அப்போ கேடி ப்ளஸ் சி அப்படிங்குது. ஓகே, லாக் டி மைனஸ் 25 ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் சி அப்படிங்குது. சரியா? ரைட். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டி மைனஸ் 25 அந்த டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ போத் சைட்ஸ் என்ன செய்யணும்? எக்ஸ்பொனென்ஷியல் பவர் எடுக்கிறேன். அப்போ இ பவர் லாக் டி மைனஸ் 25. ஓகே, இந்த லாக் கேன்சல் பண்ணுறதுக்காக போத் சைட்ஸ் என்ன எடுக்கிறேன்? எக்ஸ்பொனென்ஷியல் பவர் எடுக்கிறேன். ஓகே, எக்ஸ்பொனென்ஷியல் பவர் எடுத்தேன் அப்படின்னா இ பவர் லாக் இங்கே வரக்கூடிய டி மைனஸ் 25 அப்படிங்கிறது. ஓகே, இ பவர் லாக் டி மைனஸ் 25 ஈக்குவல் டு இ பவர் இங்கே கேடி ப்ளஸ் சி அப்படின்னு வருமா? ரைட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இ பவர் கேடி ப்ளஸ் சியா? ரைட். இது எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளஸில் இருக்குது. தனித்தனியாக என்ன செய்யலாம்? மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம் இல்லையா? இல்லை அப்படின்னா தனித்தனியாக மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டு என்ன செய்வோம்? நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, பேஸ் மல்டிப்ளையில் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டு நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். ஓகே, அதுபடி என்ன செய்கிறேன் அப்படின்னா தனித்தனியாக இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். கரெக்டாக இங்கே கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கிறேன்? இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? இ பவர் சி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும்? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எப்படி எழுதிக்கிறேன்? சின்னு எழுதிக்கிறேன். அப்போ சி இன்ட்டு இங்கே வரக்கூடிய இ பவர் கேடி அப்படிங்கிறது. அப்போ என்ன கிடைக்குது? இ பவர் லாக் டி மைனஸ் 25 அப்படிங்கிறது ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்னு. ஓகே, ரைட். இப்போ இந்த ஈயும் லாகும் ஒன்றுக்கு என்ன? இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ எது மட்டும் கிடைக்கும்? டி மைனஸ் 25 அப்படிங்கிறது ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதான் இங்கே பாருங்கள், டி மைனஸ் 25 ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு. ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறேன்? 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், சம்மில் ஃபஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிற. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்முக்கு வாங்க. சம்மில் என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள். டெம்பரேச்சர் சொல்லிக்கிறாங்க 100 டிகிரி. இனிஷியலாக உனக்கு வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன கொடுத்துக்கிறாங்க? 100. 10 மினிட்ஸில் உனக்கு என்ன ஆகுது? 80 டிகிரி செல்சியஸாக குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் என்னென்னா 100. கரெக்டாக? வாட்டரோட டெம்பரேச்சர் 100 அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இனிஷியல் மீன்ஸ் அப்போ டைம் என்னன்னு தெரியும்? 0. அப்போ டைம் 0 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 100. அதேமாதிரி 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ டைம் டி ஈக்குவல் டு 10, ஸ்மால் டி ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறப்ப கேபிட்டல் டி என்ன அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ். கரெக்டுங்களா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். டேபிளில் பாருங்கள். டைம் டி இனிஷியலாக டெம்பரேச்சர் என்ன உனக்கு? 100. அப்போ டெம்பரேச்சர் 100 அப்படின்னு போகிறேன். இனிஷியலுங்கிறப்ப டைம் என்ன உனக்கு? 0. அப்போ டி ஸ்மால் டி ஈக்குவல் டு 0ங்கிறப்ப கேபிட்டல் டி ஈக்குவல் டு 100. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 10 மினிட்ஸ் கழிச்சு 80 டிகிரி செல்சியஸுங்கிறாங்க. 10 மினிட்ஸ் கழிச்சுங்கிறப்ப டி ஈக்குவல் டு 10, ஸ்மால் டி ஈக்குவல் டு 10ங்கிறப்ப கேபிட்டல் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 80. சரிங்களா? ரைட். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் த டெம்பரேச்சர் கேட்குறாங்க ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சர் கேட்குறாங்க. எப்போ? 20 மினிட்ஸ். அப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் இங்கே கொஷின் மார்க் போட்டிருக்கோம். ஓகே, ஸ்மால் டி ஈக்குவல் டு 20ங்கிறப்ப டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே கொஷின் மார்க். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். ஓகே, செகண்ட் பாருங்கள் என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. த டைம் எப்போ? டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறப்ப. ஓகே, டேபிளில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுக்கு நேரம் 40 போட்டிருக்கேன். டைம் கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் கொஷின். ஓகேவா? டைம் 0 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் 100, டைம் 10 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் 80. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க? டைம் 20 மினிட்ஸ்ங்கிறப்ப டெம்பரேச்சர் கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் 40 அப்படிங்கிறப்ப டைம் என்னன்னு கேட்குறாங்க. அதான் மேலே கொஷின் மார்க். இது செகண்ட் கொஷின். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள். when t ஈக்குவல் டு 0ங்கிறப்ப கேபிட்டல் டி ஈக்குவல் டு 100 அதை எழுதிக்கிறேன். இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? டைம் ஸ்மால் டி ஈக்குவல் டு 0, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 100 அப்படின்னு போடுறேன். அப்போ 1ல் போட்டேன் அப்படின்னா 100 மைனஸ் 25 அப்படின்னு கிடைக்குமா? ஓகே, 100 மைனஸ் 25 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு டைம் என்ன உனக்கு? டி வேல்யூ 0. அப்போ இ பவர் கே இன்ட்டு 0. ஓகே, அப்போ இ பவர் கே இன்ட்டு 0 மீன்ஸ் இ பவர் 0. 100 மைனஸ் 25 அப்படிங்கிறப்ப வேல்யூ 75. 75 ஈக்குவல் டு சி இ பவர் 0. இ பவர் 0 வேல்யூ 1. அப்போ சி ஈக்குவல் என்ன கிடைக்குது? 75 அப்படின்னு கிடைக்குது. சரியா? சி வேல்யூ என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? சி வேல்யூ என்ன செய்யறேன்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டி
minus 25 equal to C value என்னன்னு தெரியும் 75 into e power kt. அப்போ t minus 25 equal to 75 e power kt அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா, t minus 25 equal to 75 e power ktன்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ரைட், அடுத்து பாருங்க டேபிளில் ஸ்மால் t equal to 10ங்கிறப்ப கேபிட்டல் T equal to 80 அதை எடுத்துக்கிறேன். when t equal to 10 அப்படிங்கிறப்ப கேபிட்டல் T equal to 80 அப்படின்னு. ஓகேவா, ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணலாமான்னு பாருங்க. போட்டால் என்ன கிடைக்கும்? கேபிட்டல் T equal to 80யா? அப்போ 80 minus 25 equal to 75 into e power k into t வேல்யூ என்னன்னு தெரியும் 10. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா k வேல்யூ இந்த கேபிட்டல் T ஈக்குவல் டு 80யா? 80 minus 25 ஈக்குவல் டு 75 into e power t வேல்யூ 10 அப்படிங்கிறனால 10kன்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். அப்போ 80 minus 25 வேல்யூ என்னன்னு தெரியும் 55 ஈக்குவல் டு 75 e power 10k அப்படிங்கிறது. ஓகே, அப்போ e power 10k வேல்யூ கண்டுபிடிங்க. 55 75 இது மல்டிப்ளை இந்த சைடு வந்து டிவைடில் வருமா? அப்போ e power 10k ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 55 by 75 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் e power 10k அப்படிங்கிறது ஈக்குவல் டு 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப இது 11 டைம்ஸ் வரும், இது 15 டைம்ஸ் வரும். அப்போ e power 10k ஈக்குவல் டு 11 by 15 அப்படின்னு கிடைக்குது. சரியா, அப்போ e power 10k ஓட வேல்யூ கிடச்சிச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறீங்க? 3 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, ரைட். ஓகே, அப்போ என்ன செஞ்சுருக்கோம்? t equal to 0 கேபிட்டல் T equal to 100 அப்படின்னு போட்டப்போ C வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, அதை வச்சு ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஸ்மால் t equal to 10ங்கிறப்ப கேபிட்டல் T equal to 80 அப்படிங்கிறத வச்சு e power 10kக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, அடுத்தது என்ன டேபிளில் டைம் t equal 20ங்கிறப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் T டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதான ஃபஸ்ட்டு கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் போட்டிருக்கேன் பாருங்க, இங்கே 1 அப்படின்னு போட்டிருக்கேன். when t equal to 20 அப்படிங்கிறப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் டெம்பரேச்சர் கேபிட்டல் T கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரைட். ஈக்குவேஷன் 2ல் என்ன செய்கிறேன் அப்படின்னா டீக்கு ஸ்மால் டீக்கு 20 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 2ல் ஓகே ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். t minus 25 ஈக்குவல் டு 75 e பவர் டீயோட வேல்யூ என்ன தெரியும்? 20. அப்போ 20k அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, ஓகே, ஈக்குவேஷன் 2ல் டெம்பரேச்சர் T ஈக்குவல் டு டைம் T ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். சரியா, ஈக்குவேஷன் 2ல் t ஈக்குவல் டு ஸ்மால் t ஈக்குவல் டு 20 அப்ளை பண்ணால் t minus 25 ஈக்குவல் டு 75 e பவர் 20k கிடைக்குது. ஓகே, ரைட். இதில் minus 25 இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் 25 வருமா? அப்போ t ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 e பவர் 20k அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், e பவர் 10k ஓட வேல்யூ தான் தெரியும், 20k ஓட வேல்யூ தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா e பவர் 20kவை எப்படி எழுதுறேன் அப்படின்னா e பவர் 10k அதனுடைய ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள். e பவர் 20kவை எப்படி எழுதுறேன்? e பவர் 10k அதனுடைய ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதுறேன். சரிங்களா, ரைட். இப்போ e பவர் 10kக்கான வேல்யூ தெரியும் என்னென்னு 11 by 15 அப்படின்னு. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமான்னு பாருங்கள். அப்போ t ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 இன்ட்டு 11 by 15 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். அப்போ t ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 இன்ட்டு இதை ஸ்கொயர்டு பண்ண என்ன கிடைக்கும்? 11 ஸ்கொயர்ட் 121 டிவைடு பை 15 ஸ்கொயர் அப்படின்னா 225 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இதில் 75ம் 125ம் கேன்சல் பண்ண என்ன வரும்? டேரெக்டாக 75ஆல் கேன்சல் பண்ணி 3 டைம்ஸ் வரும். இது 225 எத்தனை டைம் வரும்? 3 டைம்ஸ் வரும். அப்போ t ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 25 ப்ளஸ் 121 டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ t ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 121 டிவைட் பை 3. 121 இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரும். இது 40.33 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக 121 3ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? 40.33. ஓகே, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். கேபிட்டல் T அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய அப்போ t ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 40.33. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? கேபிட்டல் T ஈக்குவல் டு 65.33 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டைம் T ஈக்குவல் டு 0 டைம் T ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறப்ப T ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் என்ன கிடைக்குது? 65.33 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். அடுத்தது செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 40 டிகிரி அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 40ங்கிறப்ப டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ செகண்ட் கொஷின் எடுத்துக்கிறேன். when t equal to 40 to find small t. சரியா, டெம்பரேச்சர் 40ங்கிறப்ப ஸ்மால் டீயை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரைட். அப்போ என்ன செய்கிறேன்? t equal to 40 அப்படின்னு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 இதானே? இல்லை டெம்பரேச்சர் வேல்யூ என்னன்னு போடுறேன்? 40 அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 40 minus 25 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 75 e பவர் kt அப்படின்னு. ஓகே, அப்போ 40 minus 25 ஈக்குவல் டு 75 e பவர் kt. 40 minus 25 என்ன கிடைக்கும்? 15 ஈக்குவல் டு
75 இ பவர் கேடி அப்படின்னு. அப்போ இ பவர் கேடியோட வேல்யூ என்ன வரும்? 2 மல்டிப்ளை இந்த சைடு வந்து டிவைடில் வருமா? அப்போ இ பவர் கேடி ஈக்குவல் டு 15 டிவைட் பை 75 அப்படின்னு வரும். ஓகே, 15ஐயும் 75ஐயும் டேரெக்டாக கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 15 கேன்சல் பண்ணால் 1/5. அப்போ இ பவர் கேடி ஈக்குவல் டு 1/5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இ பவர் கேடி ஈக்குவல் டு 1/5. நமக்கு தேவை டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இ கேன்சல் ஆகணுமா உங்களுக்கு? எக்ஸ்பொனன்ஷியல் எப்போ கேன்சல் ஆகும் அப்படின்னா லாக் எடுக்கணும். ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறேன்னா இங்கே 1/5 இருக்கா, அந்த 1/5 இது பண்ணுறதுக்காக என்ன செய்யறேன் அப்படின்னா இ பவர் கேட்டிங்கிறது 1/5னா இ பவர் மைனஸ் கேடி அப்படிங்கிறது என்ன வரும்? 5 அப்படின்னு கிடைக்குமா? இ பவர் கேட்டிங்கிறது 1/5. அப்போ இ பவர் மைனஸ் கேடி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 5 அப்படின்னு வருமா உங்களுக்கு? ஓகே, அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடு இ பவர் கேடி. ஓகே, அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கிது? 5/1 5 அப்படின்னு வந்து நிற்கும். சரிங்களா? அப்போ இ பவர் மைனஸ் கேடி ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நமக்கு தேவை டீயோட வேல்யூ. அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் கேன்சல் ஆகணும். அப்போ போத் சைட்ஸ் என்ன எடுக்கிற? லாக் அப்ளை பண்ணு. அப்போ லாக் இ பவர் மைனஸ் கேடி ஈக்குவல் டு லாக் 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? லாக் இ பவர் மைனஸ் கேடி ஈக்குவல் டு லாக் 5. ஓகே, லாக் எக்ஸ்பொனன்ஷியல் கேன்சல் ஆச்சு அப்படின்னா மைனஸ் கேடி ஈக்குவல் டு லாக் 5 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் கேடி ஈக்குவல் டு log 5 அப்படின்னு. ஓகே, இது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை டைம் டி, ஸ்மால் டீயோட வேல்யூ தான் வேணும். அப்போ என்ன தெரியணும் உனக்கு அப்படின்னா கேவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் டைம் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களான்னு பாருங்கள். என்ன வந்திருக்கு அப்படின்னா டி ஈக்குவல் டு 40 அப்படின்னு செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறப்ப ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? மைனஸ் கேடி ஈக்குவல் டு லாக் 5 கிடைக்குது. அப்போ டைம் டி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா கேவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும்? டி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறேன்? கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்மால் டி டைம் வேணும் அப்படின்னா கே வேல்யூ தெரியணும். அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்? டி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ல் பாருங்கள் இ பவர் 10k ஈக்குவல் டு 11/15 அதை எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். இ பவர் 10k ஈக்குவல் டு 11/15. இதில் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன ஆகணும்? இ கேன்சல் ஆகணுமா? அப்போ போத் சைட்ஸ் என்ன எடுக்கிற? லாக் எடு. அப்போ லாக் இ பவர் 10k ஈக்குவல் டு லாக் 11/15 அப்படிங்கிறது. ஓகே ரைட். அப்போ லாகும் எக்ஸ்பொனன்ஷியல் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும்? 10kன்னு கிடைக்கும். அப்போ 10k ஈக்குவல் டு லாக் 11/15. கிவனில் பார்த்தீங்க அப்படின்னா லாக் 11/15 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வேல்யூ என்ன? மைனஸ் 0.3101 அப்படின்னு சம்முலேயே கொடுத்துட்டாங்க. அப்படியே டைரெக்டாக எழுதிக்கிறேன். ஓகேவா? லாகும் ஈயும் கேன்சல் ஆகுது. 10k ஈக்குவல் டு லாக் 11/15 கிடைக்குது. லாக் 11/15க்கான வேல்யூ கிவனில் கொடுத்துட்டாங்க மைனஸ் 0.3101 அப்படின்னு. அப்போ k ஈக்குவல் டு மைனஸ் 0.3101 டிவைடு மல்டிப்ளைல இருக்கிற டிவைடில் வருமா? டிவைட் பை 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப கே ஈக்குவல் என்ன கிடைக்குது? மைனஸ் 0.03101 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 4ல் அப்ளை பண்ணுறேன். ஓகே ரைட். ஈக்குவேஷன் 4ல் அப்ளை பண்ணுறப்ப இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கேல ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா கேவோட வேல்யூ மைனஸ் ஓகே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0.03101 இன்ட்டு டி. ஓகேவா? கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 0.03101 இன்ட்டு டி ஈக்குவல் டு லாக் 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ இதில் டி ஈக்குவல் டு லாக் 5 டிவைடு பை இங்கே வரக்கூடிய டேர்ம் 0.03101. பட் லாக் 5க்கான வேல்யூ கிவன்லேயே சம்மில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு? 1.6094 அப்படின்னு. அப்போ டி ஈக்குவல் டு 1.6094 டிவைடு பை 0.03101. மேலே இங்கே என்ன செய்கிறேன்? 10,000 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ டி ஈக்குவல் டு 160. ஓகே, என்ன கிடைக்குது? 16,094 டிவைடு பை 310.1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ டி ஈக்குவல் டு 51.89 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா டி டெம்பரேச்சர் 40 அப்படிங்கிறப்ப ஸ்மால் டி கேட்குறாங்க. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்மால் டி வேல்யூ 51.89 மினிட் கிடைக்குது. சரியா? ரைட். டி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 51.89 மினிட்ஸும் கிடைக்குது. திரும்ப பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க? 100 டிகிரி செல்சியஸுங்கிறாங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு 80 டிகிரி செல்சியஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ இனிஷியல் டைம் என்ன அப்படின்னா 100. 10 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 80. ஓகேவா? அப்போ டைம் டி ஈக்குவல் டு இனிஷியல் அப்படிங்கிறப்பவே டைம் டி ஈக்குவல் டு 0.
T = 0ங்கிறப்ப டெம்பரேச்சர் 100, T = 10 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 80 அப்படிங்கிறது. ஓகே, ரூம் டெம்பரேச்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க 25 அப்படின்னு. சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் கேட்குறாங்க ஆஃப்டர் 20 minutes. ஓகே, அப்போ T = 20 minutes அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்து என்ன கேட்குறாங்க, த டைம் when the temperature of 40 degree Celsius அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் 40 அப்படிங்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், log 11/15 வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்யூஷனில் திரும்ப டீங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அட் எனி டைம் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் அப்படின்னாவே நியூட்டன்ஸ் கூலிங்கில் அப்படி dt/dt ப்ரொபோஷனல் டு T - S அப்படின்னு. ஓகேவா, சரௌண்டிங் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் S அப்படிங்கிறது 25 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா T - 25 = CE⁻KT அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் இது என்ன அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்துக்கோ. சரிங்களா, அதேமாதிரி டைம் இனிஷியலாக டைம் 0 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் என்ன கிடைக்குது 100. ஓகே, அதை ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். 1ல் அப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா C வேல்யூ அப்படிங்கிறது 75ன்னு கிடைக்குது. சரிங்களா, T = 0, கேபிட்டல் T = 10 அப்படின்னு போடுறப்ப ஈக்குவேஷன் 1ல் போட்டால் என்ன கிடைக்குது, C வேல்யூ 75. C வேல்யூ 75 ஈக்குவேஷன் 1ல் போடுறப்ப T - 25 = 75e⁻KTன்னு கிடைக்குது. அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோ. சரிங்களா, ரைட். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்மால் t = 10ங்கிறப்ப கேபிட்டல் T = 80 அப்படின்னு கிடைக்குது உங்களுக்கு. அது ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஸ்மால் t = 10, கேபிட்டல் T = 80 அப்படின்னு ஈக்குவேஷன் 2ல் போட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, e⁻10k = 11/15 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, e⁻10k = 11/15 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, இது ரெண்டு எதுலன்னா இந்த ஃபஸ்ட் ரெண்டு பார்ட் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. டேபிளில் இந்த ஃபஸ்ட் ரெண்டு பார்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 20 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 20 அப்படிங்கிறப்ப டைம் வந்து 20 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டைம் அப்படிங்கிறது T = 20 அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் கேபிட்டல் T. ஓகே, அப்போ என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் 2ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மால் டீவோட வேல்யூ 20 அப்படின்னு போடுறேன். போட்டால் என்ன கிடைக்கும், T - 25 = 75e⁻20k அப்படின்னு கிடைக்குது. இதில் மைண்டுக்கு வரணும், e⁻20kவை எப்படி எழுதிக்கலாம் நீங்கள், ஏன்னா e⁻10k வேல்யூ தான் தெரியும். e⁻20kவை எப்படி எழுதிக்கலாம், e⁻10k அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் போடுங்க. e⁻10kக்கு வேல்யூ தெரியும் 11/15. ஓகே, அப்போ 11/15 ஸ்கொயர் பண்ணால் 121/25 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், 121/3 அப்படின்னு வருது. ஓகே, 121/3 அப்படிங்கிறது 40.33. ஓகே, அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்குது, கேபிட்டல் T = 65.33 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போ டைம் 20 minutes அப்படிங்கிறப்ப கேபிட்டல் T டெம்பரேச்சர் என்ன கிடைக்குது 65.33 டிகிரி செல்சியஸ் கிடைச்சிச்சு. சரியா, அடுத்து என்ன அப்படின்னா T = 40ங்கிறப்ப டு ஃபைண்ட் ஸ்மால் t டைம் கேட்குறாங்க. ஈக்குவேஷன் 2ல் என்ன பண்ணுறேன், கேபிட்டல் Tக்கு 40 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா -KT = ஓகே, கேபிட்டல் Tக்கு 40 அப்படின்னு போட்டு சிம்பிளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா e⁻KT = 15/75 கிடைக்குது. இதை சிம்பிளை பண்ணால் e⁻KT = 1/5 அப்படின்னு. ஓகே, இதை மறந்துடக்கூடாது. e⁻KT = 1/5 அப்படிங்கிறப்ப ஓகே, e⁻-KTயோட வேல்யூ ஜஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. என்ன கிடைக்கும் உனக்கு, 1/5 ரெசிப்ரோக்கல் தான் 5. அப்போ e⁻-KTயோட வேல்யூ என்ன கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட். நமக்கு தேவை என்ன அப்படின்னா T வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கேன்சல் ஆகணும். அப்போ லாக் அப்ளை பண்ணுறேன். அப்போ லாக் e⁻-KT = log 5. லாகும் எக்ஸ்பொனன்ஷியல் கேன்சல் ஆகி -KT = log 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோ. பட் என்ன அப்படின்னா நமக்கு தேவை டைம் தான். பட் K வேல்யூ முன்னாடி பாருங்கள் K இருக்குது. K வேல்யூ தெரிஞ்சால் தானே டைம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ K வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறே். அதான் மறக்கக்கூடாது. இதில் ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா e⁻10k = 11/15 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ இதில் K வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக e⁻ இருக்கா, அப்போ லாக் அப்ளை பண்ணுறேன். லாக் e⁻10k = log 11/15. லாக் கேன்சல் ஆச்சுன்னா 10k = log 11/15. கிவனில் log 11/15 வேல்யூ கொடுத்துருக்காங்க -0.3101 அப்படின்னு. ஓகே, அப்போ K இந்த 10 கீழே கொண்டு வரலாமா, டிவைட் பை 10 வருமா, டிவைட் பண்ணால் K = -0.03101 வருது. இதோட வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 4ல் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 0.03101 T = log 5 அப்படின்னு கிடைக்குது. log 5 வேல்யூ கிவனில் கொடுத்துக்கிறாங்க. என்னென்னு 1.6094. ஓகே, ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது, சேர்ந்த டிவைடில் வருமா, அப்போ என்ன கிடைக்கும் 0.03101 வருது. ஓகே, சிம்பிளை பண்ணால் T வேல்யூ என்ன கிடைக்குது 51.89 minutes அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.